ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜ்க்கு ஜெய். குருவர்களால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயங்கள். இந்த குரோதி ஆண்டோட மால்ய அமாவாசையோட சிறப்புகள், அன்றைக்கு கூடிய கால அம்சங்கள், இதனோட விளக்கங்களை குருவர்களால் நம்ம பார்த்துக்கலாம். முதன்மையாக ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது பொதுவாகவே இந்த தர்ப்பணம் என்ற ஒன்று வெறும் முன்னோர்களுக்கான விஷயம் மட்டும் அல்ல. அது ஏன் நாம் பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம சந்ததிகள் நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான வசதிகள், வாய்ப்புகள் அடுத்து நம்ம சந்ததிகளுக்கும் தொடர்ந்து கிடைக்கணுன்னா, அதுக்கு நம்ம முன்னோர்களோட ஆசி ரொம்ப இன்றியமையாத ஒன்றாக இருப்பது நம்ம எல்லாருக்குமே அது தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும். புதுசாக இருக்கிறவங்களும் நிச்சயமாக அதை தெரிஞ்சுங்க. ஒரு சாதாரண எள்ளுந்தண்ணியை கொடுக்கறதுனால என்ன பெரிய லாபத்தை அடைஞ்சிட போகிறோம், பெரிய சந்தோஷத்தை அடைஞ்சிட போகிறோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இதை செய்து பார்த்தால்தான் இதோட அருமையும் பெருமையும் நிச்சயமாக ஒவ்வொருவரும் உணர முடியும். ரொம்ப எளிமையானதும் செலவே இல்லாததும் அப்படின்ட்டும் இதை எடுத்துக்கலாம். அதிகபட்சம் ஒரு 20 ரூபா 25 ரூபா தாண்டாது அந்த கூர்ச்சம், பவித்திரம், தர்பை, எள் இதெல்லாம். ஸோ அதனால் இந்த மால்யம் அமாவாசைன்றது ரொம்ப ஒரு மகத்தானது, ரொம்ப விசேஷமானது. குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா, அன்றைக்கு ஒரு நாள் எல்லாருமே எப்படியாவது ஏதோ கடமைக்குன்ட்டாவது தர்ப்பணம்ன்ற ஒன்று பண்ணிடுவாங்க. ஆனால் அது எப்பொழுதுமே நிறைய இப்போது நம்மளை மாதிரி அடியார்கள் இருக்காங்க வச்சுங்களேன். இந்த அகஸ்திய விஜய் அடியார்கள் எல்லாருமே மகா உத்தமமாக நல்ல முறையில் இந்த தர்ப்பணத்தை ஸ்ரத்தையாக பண்ணுவாங்க. அதுவும் நித்திய தர்ப்பணமாக டெய்லியே பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்ட்டு நம்புகிறோம். புதுசாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது என்ன விஷயம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, அது ஏதோ ஒரு கடமை. அது அந்த நாளில் செய்யக்கூடிய ஒரு கடமையை முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி. அப்படி இல்லை, ரொம்ப சிரத்தை. அதோட என்ன விசேஷம், என்ன அதில் இருக்கக்கூடிய சூட்சுமங்கள் இது தெரிஞ்சுட்டுன்னா நம்ம நல்ல ரொம்ப சிரத்தையாக அந்த மனம் ரொம்ப அதில் லயித்துறோம். ஏன் இதுக்கு சிரத்தை இப்படிலாம் சும்மா சொல்லிகிட்டே இருக்கீங்க? ஏதோ ஒன்று பண்ணால் போதுன்ட்டு தானே சாஸ்திரம்லாம் சொல்லுது அப்படின்ட்டு யோசிக்கலாம். கரெக்டு தான். ஏன் அதை பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, நிச்சயமாக நம்மளோட நல்வாழ்விற்காக இந்த மாதிரி மால்யம் என்று சொல்லக்கூடிய அந்த அமாவாசையில் தர்ப்பணம், அது தொடர்ந்து பிதிர் பூஜைகள் நிறைய உண்டு. அது லிஸ்ட்டு. அதில் சில சூட்சமான விஷயங்கள் நாம் எடுத்துட்டோம்னா, பொதுவாகவே ஒரு மனுஷன் ஒரு மனிதர் பிறந்தார், அவர் வாழ்ந்தார், அப்புறம் இறந்தார், அவ்வளோதான். அந்த இடைப்பட்ட பிறப்பு இறப்புக்கு இடைப்பட்ட இந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா, இதில் இந்த மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே யோசித்து பாருங்கள், எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க முடியுமா? கண்டிப்பாக இருக்கவே முடியாது. ஏன்னா இரவும் பகலும் மாறி மாறி வரா மாதிரி நமக்கு இன்பமும் துன்பம் வந்துட்டே தான் இருக்கும். சரி, அப்போது இன்பன்ட்டு ஒன்று வந்தால் துன்பன்ட்டு பின்னாடியே இருக்குது. துன்பன்ட்டு ஒன்று வந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம இன்பத்தை நுகர்வோம். சரிப்பா, எல்லாம் ஓகே தான். இப்போ என்ன மேட்ரு அப்படின்ட்டு யோசிச்சிங்கன்னா, இந்த இன்பம் வரும்போது சந்தோஷப்படுறதும் துன்பம் வரும்போது துவண்டு போகிறதுமா இருக்கிறோம் பார்த்திங்களா? இதிலெல்லாம் நம்மளை பேலன்ஸ் பண்ணுவதற்காக ஒரு மூன்றாவது ஒரு நபர் ஒருத்தர் நமக்கு எப்பொழுதுமே தேவை. மூன்றாவது நபர் மீன்ஸ் 3ன்னா என்னங்க? குரு. அந்த மூன்றாவது நபர்ன்றவர் யாருன்னு நம்மளோட குரு. நமக்குன்ட்டு ஒரு குரு நிச்சயமாக அமையணும். அந்த மூன்றாவது நபர் அப்புறமா நமக்கு படிப்படியாக எப்படி ஆகிடுவார்னா, நம்மளோட உயிர் மாதிரி ஆகிடுவார். அவர் உயிர் மீன்ஸ் என்ன சொல்கிறதுனா, அவர் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் எந்த ஒரு செயலும் நாம் செய்யவே மாட்டோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு ஆளாயிடுவோம். சரி, அப்படி ஒரு உத்தமமான குரு ஒருத்தர் கிடைச்சாதான் நம்மளோட லைஃப்பில் வரக்கூடிய இந்த ஏற்றத்தாழ்வுகளெல்லாம் நாம் பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். நிறைய பேர் யோசிக்கலாம், எனக்கே அறிவு ரொம்ப ஜாஸ்தி, நான் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸு, நான் எவ்வளோ பேருக்கு டீச் பண்ணியிருக்கேன், எல்லாமே சொல்லாங்க. ஒரே ஒரு ஸ்ட்ரகிள்டு ஒரு லைஃப்பில் ஒரு கிரகங்கள் அங்கங்கே மூவ் ஆகுதும் போது ஏற்பட்டெடுத்து வச்சிங்களேன், கண்டிப்பாக நம்மளை தூக்கி விடுறதுக்கு ஒருத்தர் நிச்சயமாக வேணும். அப்படி தூக்கி விடுறவருக்கு பேர் தான் சத்குரு.
இப்போ நீ பிதர்களை பற்றி சொல்ல வந்தியா, தர்ப்பணத்தை பற்றி சொல்ல வந்தியா, சத்குருக்கிட்ட வந்துட்டியே அப்படின்ட்டு யோசிக்கலாம். இந்த இப்போது இந்த குரோதி ஆண்டோட இந்த மால்யபட்சம் இருக்குது பாருங்களேன், இதோட ரொம்ப ஒரு விசேஷம், அபூர்வமான ஒரு விஷயம், ஒரு கிரகங்களோட ஒரு சூட்சமான கோச்சார நிலைகளை தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறோம் குருவர்களால். அதுக்கு தான் இப்போ ஏன் குரு இம்பார்ட்டன்ன்றதை முன்னாடி சொல்லிக்கிறோம். நம்ம லைஃப்பில் வரக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை பேலன்ஸ் பண்ணி சொல்கிறதுக்கும், அப்பப்போ நம்மளை வந்து ஷேர் பண்ணுறதுக்கும், நமக்கு நல்லது கெட்டதை எடுத்து சொல்வதற்கும் நிச்சயமாக வாழ்க்கைக்கு எல்லாருக்குமே ஒரு வழிகாட்டி வேணுங்க. ஈவன் எறும்பு முதல் யானை வரைக்கும் எல்லா ஜீவராசிகளுக்குமே அவங்கவுங்களுக்கு ஒரு குரு இருக்கிறாரு அப்படின்றது தான் இன்னி வரைக்கும் ஒரு பெரிய மறுக்க முடியாத ஒரு உண்மை. மனிதர்களாகிய நாம தான் பகுத்தறிவு, ஆறாவது அறிவு அப்படிலாம் சொல்லிட்டு தனித்து வாழ முயற்சித்து பலவிதமான சங்கடங்களில் போய் மாட்டிக்கிறோம். அதுக்காக நமக்கு அறிவே இல்லையா, நம்மளால் தனியாக வாழ முடியாதா அப்படிலாம் யோசிக்க வேண்டாம். நம்மளால் முடியும். ஆனால் நிச்சயமாக ஒருத்தர் வழிகாட்டணும். அப்படி நம்மளை கடை தேத்துவதற்காக ஒருத்தர் நமக்கு குருவாக அமைஞ்சிட்டாரு வச்சுங்களேன், அதை விட வேறு பெரிய விஷயம் வாழ்க்கைக்கு தேவையே இருக்காது. பிகாஸ் ஒரு விஷயத்தை இங்கே சொல்கிறோம், குருவர்களால் ஒரு சித்தர் பாடல் ஒன்று உண்டு. அதாவது வந்து இது ஞானக்கோர்வை அப்படின்ட்டு சொல்லக்கூடிய சித்தர் பாடல்களில் இருக்கக்கூடிய ஒரு பாடல். அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 2 எழுத்து மந்திரம் தான் அது. அந்த 2 எழுத்து மந்திரத்தை சதா உருவேற்றுறாங்களோ, யார் ஒருத்தங்க உருவேற்றுறாங்களோ அவங்களுக்கு உத்தம சித்தர், உத்தம சத்குரு அவங்க வாழ்க்கையில் வாய்ப்பாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த வரியில் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த உத்தம குரு ஒருத்தர் வாய்த்துட்டாருன்னா ஒரு மனுஷனுக்கு, அவனுக்கு சகலவித காரியங்கள் சித்தியாமே அப்படின்ட்டு வரும். அவனுக்கு எல்லாமே கை கூட்டிடும் அப்படின்றாங்க. இதுதான் தாய்மான சுவாமிகளும் தீர்த்தம் தலம் மூர்த்தம் முறையாய் வலம் வரும் யாவர்க்கும் சத்குரு வாய்க்கும் பராபரமே. கோயிலுக்கு போகிறதோட அடிப்படையே தாய்மான சுவாமிகள் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு உத்தம குரு அடைய பெறணும் அப்படின்ட்டு தான் சொல்லுவோம். அதனால தான் நம்ம பெரிய வாத்தியார் வேண்டுதல், இறைவன்கிட்ட போய் வேண்டுதல், ஒரு உத்தமமான சித்தர் இடியாப்ப ஈச சித்தர் அவரோட எப்படி வேண்டணும்னு சொல்கிறாருன்னா, நம்ம சுவாமிக்கிட்ட கையெடுத்து வேண்டும் போது, சுவாமி எங்களை கடை தேத்துவதற்காக ஒரு பெரியவங்க வேணும் அப்படின்ட்டு தான் நம்ம பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே ஏன் இப்படி குருக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் பார்த்துட்டிங்கன்னா, இந்த காலபுருஷ தத்துவன்ட்டு இருக்குது இல்லையா, அந்த ஜாதகம், அதில் மேஷம் முதல் வீடு, அதிலிருந்து அப்படியே எண்ணின்றே வந்தீங்கன்னா 9வது வீடு தனுசு. அந்த வீட்டோட அதிபதி குரு. அந்த தனுசுன்ற 9வது வீடு எதை குறிக்குது? ஒரு மனுஷனுக்கு எது ஒன்றா இல்லாமல் அவன் கொஞ்சம் அப்படி ஸ்ட்ரகிள்ட் ஆகி போயிடுவாங்க, வாழ்ந்துடலாம். ஆனால் ஒரு விஷயம் ஒன்று இல்லைன்னா அவனால் வாழ்கிறதே, அவன் பிறந்ததே வீணாக இருக்கிற மாதிரி தான் அவன் ஃபீல் பண்ணுவான். ஏன்டா பிறந்தோம் அப்படின்ட்டு. அது என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, பாக்கியம்ன்ட்டு சொல்லக்கூடிய ஒரு இடங்க. எல்லாம் நிறைய சாப்பாடு இருக்கும், வகை வகையாக ஃப்ரூட்ஸ், பழங்கள், ஃபுட்ஸ் எல்லாமே இருக்கும். சாப்பிட முடியாத சுகர்ன்னுருவாங்க. நிறைய வாகனங்கள், வண்டி வாகனங்கள் எல்லாமே இருக்கும். அவரால் எழுந்து நடக்கக்கூட முடியாத நிலையில் இருப்பார். எதுவும் பண்ணால் ரொம்ப டயர்டாகிடுவார். அப்போ எல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியாத ஒரு நிலையை என்ன சொல்லுவாங்க, அவனுக்கு பாக்கியம் இல்லைப்பா அப்படின்வாங்க இல்லையா. அப்போ ஒருத்தங்களுக்கு, ஒரு மனுஷனுக்கு பாக்கியம் என்ற ஒன்று யாரால் கிடைக்குதுன்றதை வந்து கால ரகசியத்தில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்துட்டிங்கன்னா, குரு என்ற ஒருவரால் தான் பாக்கியம் கிடைக்குது. ஸோ அப்போது ஒரு மனுஷனுக்கு ஃபுல்ஃபில் ஆகணுன்னா கண்டிப்பாக ஒரு குரு வேணும். அப்படி ஒரு உத்தம சத்குருவை வழங்கக்கூடிய, உத்தம சத்குரு எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு அபூர்வமான நாள் தான் இந்த குரோதி ஆண்டு மால்ய அமாவாசை. எங்கேருந்து எங்கேயோ போகிறோமேன்ட்டு யோசிக்க வேண்டாம். இது எப்படின்றத சொல்கிறோம் குருவர்களால். இந்த மால்ய அமாவாசையானது காலம் நீங்கள் நல்லா பார்த்துங்க. குரோதி ஆண்டோட மால்ய அமாவாசை, புரட்டாசி அமாவாசை பார்த்துட்டிங்கன்னா புதன்கிழமையில் உத்திரம் 12 மணி வரைக்கும் இருக்கும் திருநக்ஷத்திரம். அதுக்கப்புறம் 12:15 சம்திங், அதுக்கப்புறம் வந்து அஸ்தம் திருநக்ஷத்திரம் வந்துடும். சரிங்களா? இந்த புதன்கிழமை அன்று கன்னி ராசின்ட்டு சொல்லக்கூடிய கன்னி ராசியில் தான் சூரிய சந்திரர்கள், கேது பகவான் ப்ளஸ் சந்திர பகவான் எல்லாருமே இருப்பாங்க. கூட புத பகவானும் இருக்கார் உச்சத்தோட.
இங்கே ஒரு விஷயத்தை நாம் இப்போ இந்த கிரகங்களோட என்ன விஷயத்தை இப்போ கிரகங்கள் நமக்கு நமக்கு அனுக்கிரகம் பண்ணுறாங்க. அன்றைய ஒரு நாள் நம்ம தர்ப்பணம் பண்ணுறதுனால நமக்கு இந்த மாதிரி இந்த கூட்டு கிரகங்கள் 4 கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்துருக்கு இல்லையா, இவங்க என்ன விதமான அனுக்கிரகம் பண்ணுறாங்க அப்படி பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று, இந்த பிதர்களுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி பெருமாள், அவர் யாரை குறிக்குது அந்த கிரகம் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக புத பகவான் தான். அவர் எப்படி இருக்கார் அந்த வீட்டில் பார்த்துட்டிங்கன்னா ஆட்சி உச்சம். இதில் நிறைய பேர் யோசிக்கலாம், ஒரு சிலருக்கு கொஞ்சம் ஜோதிட அறிவுலாம் இருக்கும் இல்லையா, ஏன்பா அவர் தான் கேது பகவானோட ரொம்ப நெருக்கமாக போயிட்டாரப்பா, அஸ்தங்கமாக மாட்டாரா, சூரிய பகவானோட வேறு நெருக்கமாக இருக்கார், அது ஒரு அஸ்தங்கம் இல்லையா, அப்படிலாம் யோசிக்கலாம். என்ன ஆனாலும் ஒரு கிரகம் ஆட்சி உச்சம்னா ஆட்சி உச்சம்தான். அதோட பலன்கள் உடனே செய்யலனாலும் கண்டிப்பாக பொறுத்தாவது செஞ்சிடும். அதுதான் ஆட்சி உச்சத்தோட ஒரு மகா விசேஷமான ஒரு நிலைமை. இப்போ புத பகவான் ஆட்சி உச்சமாக இருக்கார் இல்லையா, அதுக்கு அடுத்து பார்த்துட்டிங்கன்னா சூரிய பகவானும் அங்கேயே இருக்கார், இது கன்னிராசியில். அடுத்து சந்திர பகவானும் கன்னிராசியில் இருப்பார். அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா கேது பகவானும் கன்னிராசியில் இருக்காங்க. நமக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான், கன்னிராசியில் இந்த 4 கிரகம் இருக்குது. ஆனால் அதுலேயும் ஒரு அதிசூட்சமான ஒரு விஷயம் ஒன்று உண்டுங்க. இந்த 4 கிரகமுமே யார், புத பகவான், சூரிய பகவான் அண்டு கேது பகவான் 3 கிரகமுமே அன்றைக்கி எங்கே இருக்கிறாங்க, எதில் இருக்காங்க பார்த்தாச்சுன்னா கன்னிராசியில் அஸ்தம் திருநக்ஷத்திரத்தில் இருப்பாங்கங்க. சந்திர பகவான் 12 மணிக்கு மேலே அவரும் அதுக்குள்ளே வந்துடுவார், அஸ்தத்துக்குள்ளே வந்துடுறாரு. சரி, யார் வேணால் எங்கேயாவது வரட்டும், நமக்கு என்ன வரும், நமக்கு என்ன கிடைக்கும், மனசு அது ஏங்க தாங்க. ஒரு இவ்வளோ நேரம் சொல்லும் போது என்ன தான் ஃபைனலாக கிடைக்க போகுது அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா. இந்த அஸ்தம் திரு நட்சத்திரத்தில் இந்த மாதிரி 3 கிரகங்கள் கூட்டு சமயத்தில் வரக்கூடிய ஒரு விசேஷமான மால்ய அமாவாசை. இந்த அமாவாசையானது குறைஞ்சபட்சம் 18 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் நிச்சயமாக வரும். அது கூட 18 ஆண்டுகளுக்கு அப்புறம் புத பகவானோ அப்படி அந்த இடத்துலையும் இருக்கணும். ஏன்னா சூரிய சந்திரர்கள் சேரமும் புத பகவான் சிம்மத்துலேயும் இருக்கலாம், துலாத்துலேயும் இருக்கலாம். பட் அவர் கரெக்டாக அங்கே தான் இருக்கணுன்றது ஒன்றையும் நியதி கிடையாது. மோர் தென் 18 or 20 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் திரும்பி இது மாதிரி ஒரு விசேஷமான கால அம்சங்கள் நமக்கு அமையப்போகுது, இப்போது வரக்கூடிய அமாவாசை போல். சரி, அது என்ன விசேஷம், அந்த விசேஷத்தை தான் சொல்லலையே. அதுதான் குருவரில் பார்த்துங்க. இந்த அஸ்தம் திருநக்ஷத்திரம் இருக்குது பாருங்களேன், இதில் தான் யார் இருக்கா, கேது பகவான், சூரிய பகவான் அண்டு புத பகவான் இருக்கார், சந்திர பகவான் உள்ளே வரப்போகிறாரு. ஓகேவா. இந்த அஸ்த நட்சத்திரம் எதை குறிக்குது அப்படி பார்த்துட்டிங்கன்னா, மிருகஸ்ரீஷம், அஸ்தம் அண்டு உத்திராடம் இந்த 3 திருநக்ஷத்திரமே பார்த்துட்டிங்கன்னா, இந்த 3 திருநக்ஷத்திரங்களும் குருவோட சாபம் பெற்ற நட்சத்திரம் அப்படின்ட்டு சில கர்மா படி வரச்சே நட்சத்திரங்களுக்கு சில கர்மாக்கள் உண்டு, கர்மா நட்சத்திரங்கள். அது இந்த 3 நட்சத்திரம் குருவோட கர்மா நட்சத்திரங்கள்னுவாங்க. ஏன்னா ஏதேனும் ஒரு வகையில் குருவோட சாபம் பெற்றது. அதான் குருவோட சாபம் மீன்ஸ் என்னென்னா, ஒரு குரு இப்போ உத்தம சத்குரு ஹத்தியார் வழியில் நம்ம எல்லாம் நடக்கிறோம், அவர் சொன்னதை தான் நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு அதை எல்லாருக்கும் நம்ம நம்மளும் தெரிஞ்சுட்டு மற்ற ஆளுக்கும் சொல்கிறோம் வச்சுங்களேன். பட் எல்லாத்தையும் சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா, நானே பெரியவன் எனக்கு எல்லாமே தெரியும்ட்டு சொல்லிட்டு குருவை மறந்துடுறது, குருவை பற்றி யோசிக்காமல் போயிடுறது, இல்லை குரு சொன்னதை செய்யாமல் நம்மளாக புதுசாக யோசிச்சுன்னு போயிடுறது. இப்படியெல்லாம் எதையாவது பண்ணிவிட்டு, அதாவது நல்லது பண்ணால் குருநாதர் சந்தோஷம்தான் படுவார், ஆனால் குரு பேரால் ஏதேனும் அவமரியாதை பண்ணிடுறது, இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒன்று பண்ணியாச்சுன்னா அதெல்லாம் பிறவிகள் தோறும் தொடரக்கூடிய குருதோஷம். இந்த மிருகசிரேஷம், அஸ்தம் அண்டு உத்திராடம் இந்த 3 நட்சத்திரமும். சரிங்களா. ஸோ இந்த குருவோட தோஷம் நீங்குவதற்கு அற்புதமான ஒரு காலமைப்பாக இது இருக்குது. ஏன்னா அப்படி பார்த்துட்டிங்கன்னா, ஏன்பா அதுதான் குரு தோஷத்தில் இருக்கே, அப்போ எப்படிப்பா நீங்கன்னா, அதுதாங்க இங்கே ஒரு அல்டிமேட்டான விஷயம். என்னென்னா அப்படி பார்த்துட்டிங்கன்னா, குரு பகவான் ரிஷபத்தில் இருந்து தன்னோட 5ஆம் பார்வையால் எங்கே பார்க்குறாரு, கன்னியில் இருக்கக்கூடிய இத்தனை பேரையும் பார்த்துடுறாரு. யார், இந்த 4 கிரகங்களையும் பார்க்குறாரு, சூரிய சந்திரர்கள் ப்ளஸ் கேது அண்டு புத பகவானை. அப்போது நமக்கு இந்த மால்ய அமாவாசை என்ன விதமான அனுகிரகம் பண்ணுது அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த மால்யத்தில் முறையாக தர்ப்பணம் பண்ணி நம்ம முன்னோர்களை எனக்கு இதை கொடு எனக்கு அதை கொடு அப்படின்ட்டு வேண்டாமல், எப்போ நான் எப்பொழுதும் வாழ்நாள் முழுக்க சந்தோஷமாக இருக்கணும்னா ஒரு உத்தமமான குரு இங்கே அதுதான் ரொம்ப முக்கியம், உத்தமமான குரு. ஏன்னா குருன்ட்டு சொல்லிட்டு யோசிக்காமல் எங்கேயோ போயிட்டு அப்புறம் போயிட்டு அவரை பற்றி யோசித்து தப்பாக பேசுகிறது
தப்பாக சொல்கிறது மிகப்பெரிய பாவம். நீங்கள் ஒரு குருவை தேர்ந்தெடுத்து அவரை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிக்கலாம். தேர்ந்தெடுத்த பிறகு யோசிக்கிறது மிகப்பெரிய அபத்தம். அதை பண்ணிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி முன்னோர்கள்கிட்ட வேண்டுவது ரொம்ப பெரிய அனுகிரகத்தை தரும். ஏன்னா புத பகவான் தான் இங்கே ஸ்ரீமன் நாராயணன், கேது பகவான், சந்திர பகவான், சூரியவன், இவங்க 3 பேரையும் யாராக நம்ம எடுத்துக்கலாம்னா வசு ருத்ர ஆதித்யர்கள். அப்படி 3 கிரகங்களையும் 3 வசுருத்ர ஆதித்யர்களாக எடுத்துட்டு இந்த 3 பிதிர்லோகத்தோட தலையாய முன்னோர்கள் மூத்தவங்க தான் இந்த வசுருத்ர ஆதித்ய பித்திருகள். இவங்களுக்கு அங்கே நடுநாயகமாக இருந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய புத பகவானோட பரிபூர்ண கிருபா கடாட்சம் கிடைக்கக்கூடிய நாள். புத பகவான் மீன்ஸ் பெருமாளோட அனுகிரகம் ஆசி கிடைக்கக்கூடிய நாள். ஏன்னா பெருமாளுக்கு தானே இந்த மாநிலத்தில் இவங்க இந்த வசுருத்ராதித்யர்கள் பிரம்மோற்சவமே பண்ணிட்டு இருக்காங்க மேலோகத்தில். ஸோ அதனால் அவங்களோட ஆசி அனுகிரகம் பெருமாளோட ஆசி இந்த நம்மளோட பிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய நாள். அது எப்படி கிடைக்குது பார்த்துட்டிங்கன்னா குரு பார்வையால் கிடைக்குது. வெறும் குரு மட்டமாக பார்க்குறாரு நம்ம யோசிக்கலாம். இல்லை, பக்கத்தில் இருக்கிற மங்களன்ட்டு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் சேர்ந்து பார்க்குறாரு. அப்போ குரு மங்கள கந்தர்வ பார்வையில் ஏற்படக்கூடிய ஒரு அபூர்வமான விசேஷமான அமாவாசை தான் வரக்கூடிய இந்த மால்ய அமாவாசை, குரோதி ஆண்டோட அமாவாசை. ஸோ இந்த அமாவாசையில் நம்ம தர்ப்பணத்தை முறையாக பண்ணிட்டோம் அப்படின்னா இதுகாலம் நம்ம ஏதேனும் ஒரு பிறவிகளில் ஏதேனும் ஒரு குரு தோஷம் குரு துவேஷம் பண்ணியிருந்தாலும் அது நிவர்த்திக்கப்படும். ப்ளஸ் குரு நல்ல உத்தமமான குருவை நாம் அவரோட திருவடியை பற்றி நாம் சீக்கிரமாக நல்லபடியாக நம்மளோட அபிலாஷைகள்லாம் பூர்த்தி அடைஞ்சி அடுத்த இதுவும் பிறப்பு இல்லாத ஒரு நிலையை எய்துவதற்கும் குரு நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். அதனால் இந்த அமாவாசை இவ்வளோ சிறப்பு. ஏன்பா வெறும் குரு மட்டும் நீ சொல்கிற, வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஏதாவது கிடைக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, குருவோட காரகத்துவம் நீங்கள் ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று செல்வம். குரு யாருன்னா தனக்காரகன் அப்படின்ட்டு ஒரு பேர் ஒன்று உண்டு. செல்வத்தை தரக்கூடிய ஒரு குரு. ப்ளஸ் இன்னொரு செல்வத்தையும் தருவார், அதுதான் மக்கட்செல்வம். ஏன்னா சந்தான பாக்கியத்தை தரக்கூடியவரும் அதே குரு தான். அப்போ இந்த குருவானவர் நம்ம குருவை உறுதியாக பிடிச்சிட்டோன்னா நமக்கு தேவையான பொருட்செல்வமும் கிடைக்கும், மக்கட்செல்வமும் நம்மளோட ஆல்ரெடி இருக்கக்கூடிய மக்கட்செல்வம் நல்ல சிறப்பாக இருப்பதற்கும் பெரிய வாய்ப்பு. ஸோ அதனால் அது ஒரு அற்புதமான அபூர்வமான ஒரு அமாவாசை தான் இந்த குரோதி ஆண்டோட மால்ய அமாவாசை. இதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. வழக்கம் போல் கடமைக்குன்ட்டு போய் செய்யாமல் ஸ்ரத்தையாக அன்றைக்கி என்னெல்லாம் கூடுதலான சில விசேஷமான தர்ப்பண முறைகள்லாம் உண்டு, அது அப்புறமா நம்ம பார்த்துக்கோம் அடுத்த பதிவில் கூட. ஆனால் ஸ்ரத்தையாக தர்ப்பணம் பண்ணி குருவை கெட்டிமாக பிடிக்கிறதுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பை யாரும் தவற விடாதீங்க. ஓம்.